என்ன கண்ணாடியே பொலிவில்லாம இருக்க? ஆனா அதை ஏன்பா கேக்குற? முன்னெல்லாம் என்ன பார்க்க வர்றப்போ பெண்கள் எல்லாம் சிரிச்ச முகத்தோட வருவாங்க. ஆனா இப்பெல்லாம் என்கிட்ட அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைய சொல்லி புலம்பி பயத்துல அழுவுறாங்க. நானும் நல்லா ஜம்முன்னு இருந்தேன். முன்னெல்லாம் என்ன கட்டி பிடிச்சுதான் பெண்கள் தூங்குவாங்க. ஆனா இப்போ தினம் தினம் என்ன கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு தான் தூங்குறாங்க. பஸ்ல, ஆபீஸ்ல, ரோட்லன்னு எல்லா இடத்துலயும் தனக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது பாலியல் சீண்டல் தினம் தினம் நடக்கிற செய்தியை கேட்டு ரொம்பவே பயத்துல இருக்காங்க பெண்கள். ஐயோ, இந்த டிவி ஆன் பண்ணாலே பெண் பாலியல் வன்கொடுமை, பெண்ணுக்கு பாலியல் சீண்டல், பெண்கள் கொலைன்னு தான் செய்தி வருது. இந்த திருட்டு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும்னு பார்த்தா அதிகமாயிட்டே இல்ல போகுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்காத இந்த விளங்காத அரசால தப்பு பண்றவங்க துணிஞ்சே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா பின்ன? இந்த திருட்டு திமுக கொடுக்கிற சப்போர்ட்ல தான் படிக்கிற இடமா இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பாலியல் வன்கொடுமையை தைரியமா பண்ணிருக்காங்க. போலீஸும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அந்த துறைய கையில வச்சிருக்கிற முதல்வரும் பொம்மையா இருந்தா எப்படி நாடு உருப்படும்? ஆனா நீ வேற, பொது மேடையிலேயே திமுக அமைச்சர்கள்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் பெண்கள் இழிவாத்தான் பேசுறாங்க. அதை தட்டி கேட்க கூட ஸ்டாலினால முடியலையே. பெண் போலீஸுக்கே இங்க பாதுகாப்பு இல்லாத நிலைமை தானே இருக்கு. பொது இடங்களா இருக்கிற பீச்சில கூட பகல் நேரத்திலேயே பெண்கள் கிட்ட அத்துமீறுற செய்தி நாளுக்கு நாள் வந்துகிட்டே தானே இருக்கு. இவ்வளவு மோசமா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு திமுக நினைக்குது. ஆனா நம்ம பெண்களுக்கு பணத்தை விட பாதுகாப்பு தான் முக்கியம்னு வர தேர்தல்ல திமுகவுக்கு பாடம் புகட்டுவாங்க. சரி, ஏன் சொன்னேன்.